இது அந்த மாதிரியான இடம். இரவில் நாங்குநேரி சின்னத்துரை எதுக்கு அங்கே சென்றார்? வெளியான ரிப்போர்ட். திருநெல்வேலியில் நாங்குநேரியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி முனியாண்டியின் மகன் சின்னத்துரை கடந்த 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து வந்த சின்னத்துரையை அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சின்னத்துரை வீட்டிற்கே சென்று கடுமையாக தாக்கினார்கள். இதில் படுகாயமடைந்த சின்னத்துரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்பு குணமடைந்து வீட்டுக்கு வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சின்னத்துரை மீது தாக்குதல் நடந்துள்ளது. சின்னத்துரைக்கு போன் செய்து பழைய நண்பர்கள் என கூறி சந்திப்பதற்காக ரெட்டியார்பட்டி மலைப்பகுதிக்கு வர சொன்ன 5 பேர் கொண்ட கும்பல் அங்கு வைத்து சின்னத்துரையை தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காயமடைந்த சின்னத்துரையை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் சின்னத்துரை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட செல்போன் செயலி மூலம் பழகிய ஒரு நண்பரின் அழைப்பை ஏற்று தனிமையான பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றதாக கூறியுள்ளார். அங்கு 5 மர்ம நபர்களால் தாக்கப்பட்டதாகவும் அவரது செல்போன் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதில் சின்னத்துரை சென்ற பகுதி திருநங்கைகள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் உலாவும் இடம் என்பதால் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் சின்னத்துரை தவறான செல்போன் செயலி பழக்கத்தால் தவறான நபர்களிடம் நட்பு கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பழைய நண்பர் என்று இன்ஸ்டாகிராமில் பேசியவர் பத்திரிகை கொடுக்க வேண்டும் என்று அழைத்ததாக மாணவர் கூறியுள்ளார். இதை நம்பி அவர் அந்த இடத்திற்கு சென்றதால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை கொடுத்த விளக்கத்தில் சின்னத்துரை ஏப்ரல் 16ஆம் தேதி மாலை சுமார் 6:15 மணியளவில் தனது நண்பரை பார்க்க பாளையங்கோட்டை செல்வதாக தாயார் அம்பிகாவிடம் கூறிவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வீட்டிலிருந்து சென்றுள்ளார். சுமார் 7:30 மணியளவில் ஒரு அறிமுகம் இல்லாத தொலைபேசி மூலம் தனது தாயாரை தொடர்பு கொண்டு மாவட்ட அறிவியல் மையம் அருகில் உள்ள பகுதியில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தன்னை தாக்கியதாக தகவல் தெரிவித்துள்ளார் சின்னத்துரை. பின்னர் தகவல் தெரிந்து காவல்துறையினர் சம்பவ இடம் சென்று வலது கையில் சிறிய காயத்துடன் இருந்த சின்னத்துரையை 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சின்னத்துரையிடம் விசாரித்த பொழுது தனது இன்ஸ்டாகிராம் நண்பர் அழைப்பின் பேரில் கொக்கரகுளம் அருகிலுள்ள வசந்தம் நகர் விரிவாக்க பகுதிக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கு வந்த அடையாளம் தெரியாத 4 நபர்கள் தன்னிடம் பணம் கேட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லாததால் கட்டையால் அடித்து வலது கையில் காயம் ஏற்படுத்தி தன்னிடமிருந்த அலைபேசியை பறித்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் சின்னத்துரை. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணைக்காக சின்னத்துரையின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் கேட்டபொழுது தனக்கு மறந்துவிட்டதாக கூறினார். மேலும் அவரது இன்ஸ்டாகிராம் கணக்கினை மீட்டெடுப்பதற்காக அவரது மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை கேட்டபொழுது அதுவும் தனக்கு மறந்துவிட்டதாக கூறுகிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் என்று அதில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தின சேவல்